இது முழுக்க முழுக்க கிட்னி சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய அற்புதமான மாமருந்துன்னா நம்ப முடியுதா? நம்பிதான் ஆகணும். இந்த மழை நீரை பிடிச்சு வச்சு கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்க காலையில் 50 ml சாயந்தரம் 50 ml குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் சரியாகும். எத்தனை பேருக்கு தெரியும்? ஏங்க சொல்றத நம்புங்க, நம்பி செஞ்சு பாருங்க, அப்பதான் தெரியும். ஒரு 3 மாசம் சாப்பிட்டு தான் பாருங்களேன். காசு பணம் உங்ககிட்ட கேட்டேன், எதுவும் கேட்கல. உங்ககிட்ட என்ன கேட்கிறேன்? சாப்பிட்டு பாருங்க, குணமாக தான் கேட்கிறேன். அது சாப்பிடலன்னா யாருடைய தப்பு? உங்களுடைய தப்பு தானே. நல்லா புரிஞ்சுக்க, சீரியஸா பேசிக்கிறேங்க. இன்னைக்கு கிட்னி ஃபெயிலியர் பிரச்சனை வந்து எவ்வளவு பேர் அவசரப்பட்டுக்கிறீங்க. அது மாதிரி அவசரப்படக்கூடாதுன்னு தாங்க இந்த பதிவு. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆச்சா, இல்லை கிட்னி சம்பந்தமான பிரச்சனை இருக்கா, உங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணிக்கிறீங்களா, உங்களுக்கு அந்த தீர்வு முழுமையாக அங்கே சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ண பாருங்க. ஒன்றும் இல்லைங்க, இதுதான் 2 வகையான மூக்கரட்டுக்கீரை. ஒன்று சிவப்பு நிற மூக்கரட்டுக்கீரையும் காமிக்கிறேன், இன்னொன்று நார்மலான மூக்கரட்டுக்கீரையும் காமிக்கிறேன். இது மாதிரி ரேராக யாருன்னா காமிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் சிவப்பு நிற மூக்கரட்டுக்கீரையும் இருக்குது. ஏன்னா பாருங்கள் தண்டு, அந்த தண்டையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க வெள்ளை நிற மூக்கரட்டுக்கீரையும் இருக்குது, அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது கொஞ்சம் மைன்யூட்டாக பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி காமிச்சிங்கன்னா தான் தெரியும். அதனுடைய பூ காமிக்கிறாங்க, அதனுடைய இலை காமிக்கிறாங்க, அதனுடைய தண்டு காமிக்கிறாங்க. வெள்ளை நிற தண்டும் சிவப்பு நிற தண்டும் ரெண்டுமே காமிக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க கிட்னி சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய அற்புதமான மாமருந்துன்னா நம்ப முடியுதா? நம்பி தான் ஆகணும். ஏன்னா மூக்கரட்டுனாவே கிட்னின்னு அர்த்தம், அதாவது கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணுன்னு அர்த்தம். இது ஒரு வீடியோ போடுறேன், அடுத்தது கல்லீரலுக்கு ஒரு வீடியோ போடுறேன், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா வீசிங் சம்பந்தமான பிரச்சனைக்கும் ஒரு வீடியோ இந்த மூலிகளே போட போகிறோம். ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ இதை வந்து எப்படி கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணுது அப்படின்னு சொன்னால், கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மேனுவலாக பார்த்தீங்கன்னாக்க நாம் எடுத்து பார்க்குற டெஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா கிரியேட்டின் யூரியா. கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்க EGFR ஃபில்ட்ரேஷன் பார்ப்போம். அது எவ்வளோ இருக்குது பிலோ பார்த்தீங்கன்னாக்கா 7-8 வந்துச்சுனாக்கா கடைசி ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியர் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும்ன்றதை நான் நிறைய வீடியோக்கள் சொல்லிட்டேன். இப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க இந்த கீரையை எப்படி பயன்படுத்தலான்றதை சொல்கிறேன். இதுதான் மூக்கரட்டு கீரை. இதை வந்து ஒரு கைப்பிடி இலையாக எடுத்துக்கணும். இது மாதிரி கொழுந்தா இலையாக எடுத்துக்கணும். இப்படி கிள்ளி பார்த்தீங்கன்னா இலையாக எடுத்துக்கணும். இலை மட்டும் எடுத்து ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா கிள்ளி 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 ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 200 ml தண்ணி ஊற்றணும். அதில் ஊற்றிட்டு பூண்டு 2 பல்லு இடித்து போடணும், ஒரு பல்லு பார்த்தீங்கன்னா இஞ்சி இடித்து போடணும், அதுக்கப்புறம் மிளகு 7 இடித்து போட்டு தேவைப்பட்டால் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வைக்கணும். 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சு ஒரு 100 ml சுண்டுற வரையும் வெயிட் பண்ணணும். சிம்மில் வச்சு கொதி வைக்கணும். 100 ml சுண்டிடுச்சு அப்படின்னா அதை இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி 50 ml சாயந்தரம் 50 ml காலையில். சரிங்களா? வெறும் வயிற்றுலையும் குடிக்கலாம், சாப்பிட்ட பின்னாலே குடிக்கலாம். 50 ml. இப்போ டாக்டர் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தண்ணி தான் குடிக்கணும், 3/4 லிட்டர் தண்ணி தான் குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த தண்ணியில் நான் சொல்கிற இந்த கசாயம் அடங்கிடணும். இது ஒரு மெத்தடு. இதை வந்து எவ்வளோ நாளைக்கு குடிக்கலாம்? எவ்வளோ நாள் வேணுனாலும் குடிக்கலாம். கிட்னி ஃபெயிலியர் சரியாகிற வரையும் குடிங்க. அதே சமயத்தில் இங்கே பாருங்கள், என் பின்னாடி நல்ல இயற்கையான இடம், மலைச்சாரல் விழுந்துகிட்டே இருக்குது. இந்த மழை நீரை பிடிச்சு வச்சு கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்க காலையில் 50 ml சாயந்தரம் 50 ml குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் சரியாகும். எத்தனை பேருக்கு தெரியும்? ஏங்க சொல்றத நம்புங்க, நம்பி செஞ்சு பாருங்க, அப்பதான் தெரியும். அதே மாதிரி கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்க பார்த்தீங்கன்னாக்க பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் பயன்படுத்தவே கூடாது. அதுக்கு பதிலாக காரத்துக்கு பதிலாக மிளகையும், மிளகாய்க்கு பதிலாக மிளகையும், அதாவது பெப்பரையும், வெங்காயத்துக்கு பதிலாக இஞ்சியும் பயன்படுத்தினீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் சீக்கிரமாக சரியாகும். ஒரு 3 மாதம் சாப்பிட்டு தான் பாருங்களேன். காசு பணம் உங்ககிட்ட கேட்டேன், எதுவும் கேட்கல. உங்ககிட்ட என்ன கேட்குறேன்? சாப்பிட்டு பாருங்க, குணமாக தான் கேட்குறேன். அது சாப்பிடலன்னா யாருடைய தப்பு? உங்களுடைய தப்பு தானே. நல்லா புரிஞ்சுக்க, சீரியஸாக பேசிக்கிறேங்க. இன்னைக்கு கிட்னி ஃபெயிலியர் பிரச்சனை வந்து எவ்வளோ பேர் அவசரப்பட்டுக்கிறீங்க.
அது மாதிரிலாம் அவஸ்தைப்படக்கூடாதுன்னு தாங்க இந்த பதிவு. அதனால் இங்கே பாருங்க, கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்க இந்த மூக்கரட்டு கீரையை கசாயம் பண்ணி குடிக்கணும். அதே மாதிரி மழைக்காலங்களில் மழை நீரை சேமித்து வச்சு அதை குடிக்கணும். எப்படி சேமிக்கிறதுனா, மழை பெய்ஞ்சிட்டு இருக்குண்ணா அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 20 நிமிஷம் மழையை விட்டுடுங்க. அதுக்கப்புறம் பெய்கிற மழை நீரை வந்து ஒரு பாத்திரத்தில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி நல்லா கயிறு போட்டு நல்லா கட்டிடுங்க. அதாவது ஒரு குடத்தில் பிடிக்கிறீங்க, இல்லை ஒரு பாத்திரத்தில் பிடிக்கிறீங்கன்னா அது ஏதோ ஒரு பாத்திரத்தில் கன்வெர்ட் பண்ணி மேலே ஒரு கயிறு போட்டு துணி போட்டு கட்டிடுங்க. கட்டி கட்டிலுக்கு கீழே சூரிய ஒளி இல்லாத இடத்துல வச்சுருங்க. 5 வருஷம் ஆனாலே அந்த தண்ணி கெட்டு போகாது. அதுவே மழை நீரை சூரிய வெயிலில் படுற மாதிரி வச்சிங்கன்னா ஒரே நாள் 2 நாளில் புழு உக்காந்துரும். ஒரு உயிரினம் ஒரு தண்ணியில் உருவாகுது அப்படின்னா அந்த தண்ணிக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்களும் நானும் குடிக்கிற மினரல் வாட்டரை 5 வருஷம் வச்சிருந்தாலும் புழு உக்காராது, அதில் உயிர் இல்லை. அப்போ இந்த உயிருள்ள தண்ணியை குடிக்கும்போது கிட்னி ஃபெயிலியர் மட்டும் இல்லை, எல்லா நோயும் சரியாகும். சொல்கிறது புரியுதுங்களா? கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்க மூக்கரட்டு கீரையை சாப்பிடுங்க, மழை நீரை குடிங்க. நான் சொன்ன மாதிரி இந்த உணவு முறைகளை கடைபிடிச்சிட்டு அதே மாதிரி சுரக்காய் ஒரு நாளைக்கு காலையில் 100 கிராம், சாயந்தரம் 100 கிராம், இல்லைன்னா காலையில் மதியம் 2 வேளை ஒரு நாளைக்கு சுரக்காய் கூட்டு எடுத்துட்டு வாங்க. இப்போ நான் சொன்ன பிரச்சனை உள்ள, அதாவது கிட்னி பிரச்சனை உள்ளவங்க எல்லாமே நான் சொன்ன இந்த வழிமுறையை உப்பு இல்லாமல் சாப்பிடணும். குறிப்பிட்ட அளவு தான் தண்ணி குடிக்கணும். ரொம்ப சந்தேகம்னா கீழே போகிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட்டோட, இஜேபர் லெவல் இன்க்ரீஸ் ஆன ரிப்போர்ட்டோட, குணமான ரிப்போர்ட்டோட நிறைய கிட்னி ஃபெயிலியருக்கான வீடியோ போட்டிருப்பேன், பார்த்து பயனடைங்க. கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க சூதானமாக நடந்துக்கோங்க. கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்களை அவங்க வீட்டில் இருக்கவங்க குழந்தை மாதிரி பார்த்துக்கோங்க, சீக்கிரமாக குணமாயிடுவாங்க. கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க கவலையே பட வேண்டாங்க. நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகளோட நீங்கள் டயாலிசிஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கோங்க. மருந்து மாத்திரை எடுத்துக்கோங்க. மாத்திரை மருந்துகள் எடுக்கணும்னு தான் சொல்லியிருக்காரு அப்படின்னா டாக்டர் சொல்லியிருக்க அந்த அறிவுரையை கடைப்பிடிங்க. எல்லாத்தையும் கடைப்பிடிச்சிட்டு நான் சொன்ன இந்த சாப்பாட்டு வழிமுறையும் கடைப்பிடிங்கன்னு தான் சொல்கிறேன். இது கஷ்டமா உங்களுக்கு? ஈஸி தானே? கடைப்பிடிச்சு பாருங்கள், நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஒருவேளை இதெல்லாம் கிடைக்கலனாக்க நான் இப்போ காமிக்கிற கிட்னி ஃபெயிலியருக்கான சூரணம் ட்ராப்ஸ் மருந்துகள் நிறைய இருக்குது. நான் 2 சூரணம் மட்டும் காமிக்கிறேன். இது அதோடு சேர்த்து அதெல்லாம் எட்டு வந்தீங்கன்னா அதுவும் சரியாகும். இதுதாங்க அந்த சூரணம், சரிங்களா? நம்பர் 1 நம்பர் 2 சூரணம். இதோட ட்ராப்ஸ் கொடுக்கலாம், இதோட டேப்லெட் கொடுப்பாங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ சிவியரான கிட்னி ஃபெயிலியர் இருந்தாலும் சரியாகும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் தெரியுங்களா? இதெல்லாம் நாம் நம்முடைய படித்த பட்டதாரி மருத்துவ மூலமாக காலகாலமாக கொடுக்குற மருந்துகள். யாரெல்லாம் பேர் குணமாகிருக்காங்க, குணமாகிட்டே இருக்காங்க. கிட்னி ஃபெயிலியர் வராமல் தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் டைம் சாப்பிட்றாதீங்க. பசி எடுக்கும்போது சாப்பிடுங்க, தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிங்க. ரொம்ப பயப்பட வேண்டாம், சரிங்களா? அதே மாதிரி கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய உணவுகள் சுரக்காய், மூக்கரட்டு கீரை, இது மாதிரி வெந்தயக்கீரை, இது மாதிரிலாம் எடுத்துக்கோங்க. துத்திக்கீரை, இது மாதிரிலாம் எடுத்துகிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி.